ஓகே, இன்னொன்று விஜய் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் அந்த ஒரு நிறுவனம் இந்தியா டுடே எடுத்த நிறுவனத்தின்படி வந்தால் அது இரண்டாவது பெரிய சக்தியாக உருவாகிவிடும். இப்போ இன்னொரு லாஜிக் சொல்றாங்க, திமுகவை எதிர்த்து தான் எல்லா கட்சியுமே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, தாவேகா இருக்குது, நாம் தமிழர் இருக்கு, பிஜேபி இருக்கு, அனைவருமே இவங்களை எதிர்த்து இருக்கிறதுனால அந்த திமுகவுக்கு நம்பர் 1 பொசிஷன் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் அது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த தேர்தலுக்கு பிறகு. கண்ணன், நீங்கள் ஒரு அனுபவசாலி, நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருக்க கூடாது. ஏன்னா அரசியலில் இன்று இருப்பது நாளை இருக்காது. இன்றைய நண்பன் நாளை எதிரி, இன்றைய எதிரி நாளைய நண்பன். அரசியலில் எதுவும் எப்போதும் நடக்கலாம். இன்று தலைமையுத்தவமாக இருக்கிறவங்க நாளைக்கு காணாமல் போயிடுவாங்க, ஜீரோ ஆகிடுவாங்க. ஏன்னா அரசியலை எப்பொழுதும் எதுவும் மாறலாம், அதுதான் அரசியல். அரசியல் எதுவும் நிரந்தரம் இல்லை, மாற்றம் ஒன்று மட்டுமே நிரந்தரம் அரசியல்ல. எனவே அரசியலில் இன்று திமுக ஆனால் இந்த முறை ஒரு விட நம்ம விஜயை எல்லாரும் பாராட்டுறோமோ இல்லையோ, நிறைய பேர் பாராட்டுறாங்க. ஏன்னா சில டிஜிட்டல் உலகத்தில் பாராட்டுறாங்க, அதில் மாற்று கருத்தியில். ரியல் உலகத்தில் இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் விஜயை உச்சகட்டத்தில் பாராட்டுறாங்க. ஆனால் ஒரு விடயத்தை நாம் பாராட்ட வேண்டும். ஸ்டாலின், திமுக தலைவராக ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார். பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு குறைகள், பல்வேறு அதிருப்திகள் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை திமுகவுக்கு எதிராக உருவாவதை தடுத்திருக்கிறார். ஒருவேளை அவர் ஜெயித்து ஆட்சியை மீண்டும் தக்க வைத்தால், ஜெயித்த ஆட்சியை தக்க வைத்தால், திமுகவில் ஒரே தலைவர் இவர் தான் இல்லையா, அடுத்தடுத்து 2 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியை பிடித்து ஒரு புதிய வரலாறை படைக்கிறார் ஸ்டாலின். ஒரு திடமான உறுதியான தலைவராக அவர் பரிணமிக்கிறார். அதாவது ஒரு கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு ஒரு மிக பெரும் தலைவராக திமுகவில் உருவாகிறார். பேரறிஞர் அண்ணா, அவர் முன்னகால முதலமைச்சராக இல்லை, கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு ஒரு மாபெரும் தலைவராக இவர் உருவாகிறார் ஸ்டாலின். ஏன்னா ஸ்டாலின் எல்லோரும் ஒரு சாதாரணமாக பார்த்தாங்கன்னா அப்படி இல்லை. நிதானமாக, அமைதியாக, பொறுமையாக காய்களை நகர்த்தி அரசியல் சதுரங்கத்தில் எப்பொழுதும் ராஜாவாக இருப்பதை அவர் மீண்டும் உணர்த்துகிறார் உலகிற்கு, அரசியல் உலகிற்கு என்றதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, அப்புறம் வாக்கு சதவீதம், அது இந்த எக்ஸிட் போல்ல ஒவ்வொரு கட்சியும் பெற்ற வாக்கு சதவீதங்களை பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் மற்றும் திமுக, அதிமுக இவர்கள் அவர்களுக்கான வாக்கு வங்கிகளை தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையில் 20% தாண்டுகிறது தமிழக வெற்றி கழகம் என்பது பெரும்பாலான நிறுவனங்களின் இந்த வாக்கு சதவீத முடிவுகளில் தெரிய வருகிறது. அந்த அளவுக்கு அனைத்து தொகுதிகளிலும் அந்த 20% தாண்டுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நினைக்கிறீங்களா? அதாவது இது ஒவ்வொரு தொகுதி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கண்ணன், எக்ஸிட் போல்ல ஒவ்வொரு தொகுதியும் எடுக்கல. அது ஓராளா தமிழ்நாட்டுக்கு இவங்க எடுத்திருக்காங்க. எனவே எல்லா தொகுதியும் 20 பொதுவாக எடுத்த போது என்ன 20% என்பது நிச்சயமாக 20% தொடுகிறார். ஆனால் இந்த எக்ஸிட் போல வைத்து பார்க்கும்போது ஒரு சில அந்த மை ஆக்சஸ் இந்தியாவில் மட்டும்தான் 20% தாண்டுகிறார் அவர். மற்ற எல்லாத்தையுமே அந்த 15-20க்குள்ள தான் இருக்கார் விஜய். 20க்குள் அடங்குகிறார் விஜய் என்றுதான் பார்க்கப்படுகிறது. அதற்குள் வருவதால் அந்த சீட்டு குறைஞ்சிருக்கு. 20% தாண்டி இருந்தால் நிச்சயமாக அவர் 30% தாண்டி இருந்தார்னா, ஏன்னா விஜய்யுடைய கட்சியை சேர்ந்த சில முக்கிய நிர்வாகிகள் நம்மிடம் பேசும்பொழுது நாங்கள் 40% வாங்குவோம், 35% 40% வாங்குவோம்லாம் சொன்னாங்க. 35-40% வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க இங்க அதிமுக இருக்கிற இடத்துல எல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கணும். ஆனால் வரல. ஆனால் அந்த 3வது இடம் என்பதுதான் உறுதியாக இருக்கிறதுக்கு நிறைவா ஒரு கேள்வி, இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்புகள் பலிக்குமா பொய்க்குமா? அதாவது பலிக்குமா பொய்க்குமா என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது. இன்றைய நிலை நாளைக்கு இருக்காது, நாளைக்கு என்ன வரப்போகுது நாளை மறுநாள் தான் தெரியும். ஆனால் 4ஆம் தேதி எக்ஸிட் போல் பொய்க்குமா பலிக்குமா என்றால் எக்ஸாக்ட் போல் தான் பலிக்கும். எக்ஸாக்ட் போல் மே 4ஆம் தேதி தான் நடக்கிறது, அன்றுதான் உறுதியாக சொல்ல முடியும். என்றால் எக்ஸிட் போல் பல முறை வரலாறு என்ன சொல்கிறது என்றால், எக்ஸிட் போல் வரலாறுல ஒரு 10 முறை எக்ஸிட் போல் எடுக்கிறாங்கன்னா 6 முறை ஜெயிக்கும், 4 முறை தோக்கும். அது நிறுவனத்திற்கு மாறுபடும். 100% சரியாக எக்ஸிட் போல் சொன்ன நிறுவனங்கள் என்றால் எதுவுமே இல்லை. அமெரிக்காவிலே எக்ஸிட் போல் கிட்டத்தட்ட 99% சரியாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் அதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னால் அமெரிக்காவில் 2 கட்சி முறை தான், பெரிய 2 கட்சிகள் தான் பெருசாக போட்டி போடுவாங்க, ரிப்பப்ளிக்கா டெமோக்ராட்டிக்காண்டா இருக்குவாங்க. அதில் கிட்டத்தட்ட உறுதியான தகவல் எடுத்து அமெரிக்க வரலாறு எக்ஸிட் போல் கிட்டத்தட்ட உறுதியாக சொல்லிடும். ஃபெயிலியர் ரொம்ப கம்மியாங்க. அங்கே ஸ்ட்ரைக் ரேட் பண்ணால் 95% ஸ்ட்ரைக் ரேட். ஆனால் இங்கே எக்ஸிட் போல ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 60% தான், 60-40. அதனால எப்படி வேணால் நடக்கலாம். உண்மையாக சொல்லணும்னா என்னுடைய கணிப்பு கிட்டத்தட்ட திமுக வருவதற்கான வாய்ப்பு இருப்பது போல் தான் இந்த எக்ஸிட் போல் சொல்கிறது. ஆனால் விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். கடைசி நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏன்னா மக்கள் நிறைய பேர் வாக்களிச்சிருக்காங்க, வாக்கு எண்ணிக்கை கூடவில்லை, ஆனால் வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது.
வாக்கு எண்ணிக்கை கூடியிருக்கிறது. யார் வாக்களித்தார் என்றால் இளைய தலைமை நிறைய பேர் வாக்களிச்சிருக்காங்க, பெண்கள் தெரிந்து கொண்டு வாக்களிச்சிருக்காங்க. எனவே இது மாற்றத்திற்கான வாக்களிப்பா அல்லது அதே ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்கான வாக்களிப்பா அல்லது என்ன வகையான வாக்களிப்பு என்பதை மே 4ஆம் தேதி தயவு செய்து நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வேண்டுகோள். சத்தியம் தொலைக்காட்சியில் காலை 6:59 மணியிலிருந்து சிறப்பு நேரலை மக்கள் தீர்ப்பு 2026 என்பதை மிக தெளிவாக நாங்கள் சொல்ல இருக்கிறோம். உடனுக்குடன் நொடிக்கு நொடி அப்டேட் வர இருக்கிறது. எனவே அன்றைய தினம் உறுதியான முடிவுகள் உங்களுக்கு தெரிய வரும்.